குருவியின் உதவியும் அதன் விளைவும். வணக்கம் சுட்டிகளே, நான் உங்களுக்கு 2 நல்ல குருவிகள், ஒரு கோபக்கார குரங்கு பற்றி கதை சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்கள். ஒரு பெரிய மரத்தின் கிளையில் 2 குருவிகள் கூடு கட்டி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தன. மழை காலம் வந்ததும் மழை கொட்டத் தொடங்கியது. தொடர்ந்து வீசிய காற்றும் குளிரை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையை உண்டாக்கியது. நல்ல மழை கொட்டிருக்கிறதே, காற்றும் பலமாக வீசுகிறதே, குளிரும் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. அந்த சமயத்தில் அவ்வழியாக வந்த குரங்கு ஒன்று மழையில் முழுவதுமாக நனைந்தவாறு மரத்திற்கு அடியில் நடுங்கியபடி வந்து பதுங்கி நின்றது. குரங்கின் இந்நிலையை கண்ட குருவிகளில் ஒன்று அதன் அருகே பறந்து சென்றது. நண்பரே, ஐயோ பாவம், மழையில் முழுவதும் நனைந்து விட்டீர்களா? யார் நீ? அதோ அந்த கிளையில்தான் நாங்கள் கூடு கட்டி வாழ்கிறோம். மேலே ஏறி வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு சிறிது உணவு தருகிறோம். அதை சாப்பிட்டால் கொஞ்சம் தெம்பாக இருக்கும். ஏய், நீ என்ன முட்டாளா? உன்னை போன்ற அற்ப பிறவியிடம் இருந்து உணவு வாங்கி உண்பேன் என்று நினைத்தாயா? ஐயோ, அப்படி இல்லை. மழையும் குளிரும் அதிகமாக இருப்பதால் தான் கூப்பிடுகிறேன். இது இப்போது என்ன செய்கிறேன் பார். அந்த குருவி தயங்கி நின்ற போது குரங்கு மலமளவென மரத்தின் மேல் ஏறி அவைகள் தங்கி இருந்த குருவி கூட்டினை கலைத்து போட்டது. ஐயோ, நம் கூடு கலைந்து விட்டதே. நல்ல பாடம். இனிமேல் யாருக்கும் நாமே வழியே சென்று உதவி செய்யக்கூடாது. நீதி. இந்த கதையிலிருந்து யாருக்கு உதவி செய்யலாம், யாருக்கு உதவி செய்யக்கூடாது என்று புரிஞ்சுதா? அதாவது நம்முடைய உதவி பிறருக்கு தேவைப்படாத பொழுது அவர்களிடம் வழியே சென்று உதவி செய்வது என்பது நமக்குத்தான் தொல்லையாக முடியும்.